ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லி செடி எல்லாமே நடவு செஞ்சு 1 வருஷம் ஆன மல்லி செடி. ஆனால் எதனால் அந்த மாதிரி தெரியல அப்படின்னா, இது வந்து நடவு செஞ்சு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து செம்பேன் தாக்குதல் அதிகமாக இருந்து அதை நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றுனதுனால தண்ணி தான் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதை கவனிக்காமல் இருந்தோம். அதுக்கப்புறம் லேட்டாக ரியலைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை குறைச்சி இப்போ தான் ஓரளவு செடி ஒரு தரத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்த இலை செம்பேன் தாக்குன இலை தான். மஞ்சள் அடிச்சிருக்கிற எல்லா இலையுமே செம்பேன் தாக்குன இலை தான். அதுக்கப்புறம் தளர்த்தது தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்த தளிர்கள். அது எல்லாம் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. செம்பேனை கட்டுப்படுத்துறதுக்கு பொதுவாகவே ஒரு ஸ்ப்ரே மட்டும் கொடுத்தா போதாது. எதனால் அப்படின்னா, செம்பேன் ஒரு தடவை முட்டையிடும்போது 250 முட்டைகள் வர ஒரு பேனே விடும். அப்படி விடும்போது என்ன ஆகும்னா, நம்ம பேன்களையும் அதோட முட்டைகளையும் சேர்த்து அழிக்கக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தினா தான் செடிகள் அதுலேருந்து உடனே மீன்லேருந்து தடுத்து இந்த மாதிரி வரும். நம்ம இந்த செடிகளுக்கு செம்பேனை அழிக்கிறதுக்கு முழுசாக 2 மாதம் தொடர்ந்து மருந்தடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ செம்பேன் எங்கேயும் இல்லை. ஏன்னா ஒரு தடவை மருந்தடித்தோன்னா அந்த பேன்கள் சாகும், அதில் இருக்க முட்டைகள் அடுத்து புரிஞ்சிடும். அதேமாதிரி அதிகமான ஹாட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பிளேஸில் செம்பேன் ஒரு 3 நாள்லேயே அடல்ட்டு ஸ்டேஜ் வரை ஃபார்ம் ஆகிடும். மொத்தம் 5 ஸ்டேஜ்: எக்ஸு, நிம்ஸு, புரோட்டோனிம்ஃப், பியூட்டோனிம்ஃப் அண்டு அடல்ட். இப்போ இந்த நிம்ஃபுங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும், மைன்யூட்டாக. எக்கு அடுத்து இருக்க ஸ்டேஜ். இந்த புரோட்டோனிம்ஃப், பியூட்டோனிம்ஃபுங்கிறது அரை கால் பருவம் அப்படிங்கிற மாதிரி. கால் பருவம், அரை பருவம். அதுக்கப்புறம் தான் அடல்ட்டு. இந்த அடல்ட் ஸ்டேஜ் ஹாட் வெதர் 32 டிகிரிஸ் இருக்கிற இடத்துலலாம் 3 நாளில் எக்ஸ் புரிஞ்சதுக்கப்புறம் அடல்ட் ஸ்டேஜ் அது திருப்பி எக் லேயிங் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம லோ காஸ்ட்டான மருந்தோ இல்லைனா இனிஷியல் ஸ்டேஜுக்கு கிடைக்கக்கூடிய மருந்தோ ஸ்ப்ரே பண்ணோன்னா கண்ட்ரோல் கிடைக்காது. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒமைட் கொடுத்தோம். ஒமைட் ஒரு டோஸு, பேயரில் ஒபரான் ஒரு டோஸு, அதுக்கடுத்து எக்ஸோடஸ் ஒரு டோஸு. இந்த 3ஐயும் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி குளோரிஃபைரிபாஸ் ஒரு டோஸு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி கொடுத்தா பேனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரே டோஸ் கொடுக்கும்போது செடி திருப்பி திருப்பி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதோட எஃபெக்டும் நல்லா இருக்காது. இப்போ பேன் போனதுக்கப்புறம் நம்ம என்ன மருந்து கொடுக்குறோன்னா, புழு கிடைக்கிற மருந்து கூடவே அசிபேட் 75%, 1 லிட்டருக்கு 1 கிராம்ங்கிற அளவில் கொடுத்துட்ருக்கோம். எதனாலனா, இனிஷியல் ஸ்டேஜில் எந்த வகையான சாரோஞ்சம் பூச்சிகள் இருந்ததுனாலும் இந்த அசிபேட் கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்காக லூப்பிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாய்ஸ் மட்டும் ஹியர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்க்குற செடி பார்த்திங்கன்னா அதிகமாக மொட்டை எடுத்துருக்க செடி. இதை இவ்வளோ அளவுக்கு மொட்டை எடுக்கிறதுக்கு என்ன மருந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் பூக்கிறதுக்கோ இல்லைனா பூக்களை தூண்டுறதுக்கோ எந்த வகையான மருந்தும் ஸ்ப்ரே பண்ணலை. பொதுவாக மல்லி செடி வெயில் காலங்களில் நல்லாவே பூக்கும், மழை காலங்களில் பூக்காது. இது சம்மர் சீசன் தான். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆன உடனே ஆனால் எப்படி இவ்வளோ மொட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிகளுக்கெல்லாம் செம்பேன் தாக்குதலேருந்து மீண்டு எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஹியூமிக் ஆசிட் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்னா, ஹியூமிசால்னு சொல்லக்கூடிய பிஏ இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்த மருந்து தான் கொடுத்தோம். அதில் 18% ஹியூமிக் ஆசிடும் பல்விக்கு 1.5% இருக்குது. அந்த மருந்து ஒரு ஆர்கானிக்கான மருந்து தான். அதை நம்ம சாயில் ட்ரென்ச்சிங்காகவும் கொடுத்தோம், அதேமாதிரி ஃபாலியோ ஸ்ப்ரேவாகவும் கொடுத்தோம். சாயில் ட்ரென்ச்சிங் ஒரு தடவை தான் பண்ணியிருந்து, ஃபாலியோ ஸ்ப்ரே ஒரு 2 தடவை பண்ணியிருந்து. இது என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகமான கொப்புகள் தடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்த செடிகள்லாம் நிறைய கொப்பு எடுக்க வச்சிருச்சு. இப்படி அதிகமான கொப்புகள் தடுக்க ஆரம்பித்த நேரம் சம்மர் சீசனாக இருந்ததுனால இவ்வளோ மொட்டு வச்சுருக்கு. அப்படி இல்லை, இதுவே நம்ம மழை காலத்தில் இந்த நோயை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி ஹியூமிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா செடி ஃபுல்லாகவே ரெட்டை இலை தான் அடிச்சிருக்கோம். அதாவது மொட்டுகள் இல்லாமல் எட்ஜ் வர அந்த 2 இலையோடு நிற்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மொட்டு நிறைய எடுக்கிறதுக்கு நம்ம என்ன உரம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்கானிக்கில் தான் நம்ம ஆட்டு எருவோ மாட்டு எருவோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வேப்ப முன்னாக்கு கொடுக்கணும் ரெகுலராக. வேப்ப முன்னாக்கு ரெகுலராக கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி அக்கறாகாமல் இருக்கும். அதேமாதிரி மேக்ரோநியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து செடிகளுக்கு ஈக்குவலைஸ்டான முறையில் டிரான்சிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். வேப்ப முன்னாக்கு எப்படி வைக்கணும்னு பார்க்கும்போது, மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கிற மாதிரினா
ஒரு 1/4 கிலோ, இந்த மாதிரி 1 வருஷம் ஆன செடிகளுக்கு 1/4 கிலோவும், அப்படி இல்லைனா ஒரு 6 மாதம் ஆன செடிகளுக்கு 100 கிராமும் மாதத்துக்கு ஒரு தடவை செடியை சுற்றி தூவி விட்டு மண் போட்டு மூடிடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 50லேருந்து 100 கிராம் 4 திசை செடியிலேருந்து 4 திசை ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு பிரித்து, நார்த்தில் இன்றைக்கி நார்த் சைடு வந்து ஒரு 50 கிராம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 நாள் கழித்து ஈஸ்ட் சைடு ஒரு 50 கிராம் வைக்கணும். அடுத்து ஒரு 10 நாள் கழித்து வெஸ்ட்டு சைடு ஒரு 50 கிராம் வைக்கணும். அடுத்து ஒரு 10 நாள் கழித்து சவுத் சைடு 50 கிராம் வைக்கணும். இந்த மாதிரி செடியை சுற்றி ஒரு திசைக்கு ஒரு திசை 50 கிராம் 10 நாள் விட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா சுற்றி இருக்க எல்லா வயர்களுக்குமே அந்த மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சியும் மேக்ரோநியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் கரெக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வேர்களுக்கு வேர்பூச்சி தாக்குதல் எதுவுமே வராமல் இந்த புண்ணாக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்கும். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.